வணக்கம். தாய் கொடுத்த தாய்ப்பாலுக்கு வணக்கம். என் தாய்க்கே தமிழ் கொடுத்த தமிழ் பாலுக்கு வணக்கம். மொழிக்கு இறுதியிலே வரக்கூடாது. இப்ப பிரியான்னு எழுதுறாங்க, இப்ப போட்டு ரீ போட்டு எழுதுறாங்க. பிரியான்னு எழுதக்கூடாது, பி போட்டு பிரியான்னு எழுதுறா. பிரியாங்கிறதே வரமுடிச்சு சொல்லுதான். ஆனா பெயர் சொல்லி சொல்லிக்கிட்டவங்க இப்ப போட்டு எழுதக்கூடாது. அதே மாதிரி சம்பத்து எழுதுறாங்க, சம்பத் அப்படின்னு எழுதுறாங்க. இத்து கடைசியா முடியுதா? அப்ப மெய்ய தெரிஞ்ச கூடாது, கடைசியா முடியக்கூடாது. அப்ப சம்பத்து தூள முடியும். இப்ப கார்த்திக் அப்படிங்கிறாங்க, கார்த்திக் அப்படிங்கிறது மெய்யெழுத்து கடைசியா வருது. இப்ப கார்த்திக் பேர் இருக்கிறவங்க கத்திலேயே முடிச்சிடலாம். கார்த்திக்கு கார்த்திக்கு அப்படி சொல்லணும். இந்த கல்விச்சாலை அந்த ஆசிரியர் என்ன சொல்றாருன்னா, தமிழை கொள்றாங்க சார், தமிழ் எப்படி அழிஞ்சு போயிருமா போல்கான்னு ரொம்ப கவலைப்படுறாங்க. ஆனா தமிழை கொள்றதும் தமிழை அழிக்கிறதும் இந்த மாதிரியான தமிழ் தேசிய ஆசிரியரும் தமிழ் தேசியமும் திராவிடமும் தான், வேற யாரும் கிடையாது. இந்த 3 பேரும் இருக்கிற வரைக்கும் தமிழை யாராலும் காப்பாற்ற முடியாது, தமிழ் அழிஞ்சுதான் போவோம். இவங்களோட நோக்கம் அழிக்கிறது தான். அதுக்கு எடுத்துக்கிட்டது தான் தமிழ். எதை நீங்க அழிக்கணுமோ அதுக்கு நேர் ஆதரவா இருக்கணும். அப்படின்னா தான் அதை அழிக்க முடியும். நீங்க எதை கண்டுபிடிக்க முடியுமோ அப்படின்னா அதுக்கு நேர் எதிரா இருக்கணும், அப்பந்தான் கண்டுபிடிக்க முடியும். இந்த 2 வித்தியாசம் தான். அதுல ஒரு வித்தியாசம் தான் இந்த தமிழ் தேசியம். தமிழை அழிக்கணும், அதுக்காக தமிழை வச்சு தமிழனை தடவணும். அந்த வேலை தான் இங்க நடந்துட்டு இருக்கு. தமிழை கொள்றாங்க சார். ஏன் சார் கொல்ல மாட்டாங்க? அது கொள்றது அவரு தான் கொள்றாரு. ஆனா இந்த தமிழ் தேசிய தமிழை பிரியான்னு வைக்கக்கூடாது, கார்த்திக்னு வைக்கக்கூடாது, சம்பத்துன்னு வைக்கக்கூடாது அப்படிங்கிற. ஆனா அவங்களுக்கு தமிழ் தெரியாது, தமிழ்ல இலக்கணம் அவங்களுக்கு தெரியவே தெரியாது. ஆனா ஆசிரியர்னு சம்பளம் வாங்குறாங்க, எதுக்கு வாங்குறாங்கன்னு தெரியல, எப்படி வாங்குறாங்கன்னு தெரியல. தமிழ்ல இலக்கணம் அங்க இருக்கிற மாதிரி கிடையாது, அங்க தப்பா வச்சிருக்காங்க. அங்க எல்லாம் கால்டுவெல் கல்வியிலும் மெக்காலய கல்வியிலும் இருக்குது, நம்ம இந்திய கல்வியில இல்ல. இங்க இந்த தமிழ் தேசியமும் தமிழ் தேசிய ஆசிரியரும் திராவிடமும் சேர்ந்துதான் தமிழ் அழிக்கணுங்கிற ஒரே நோக்கத்தில் செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இவங்க நோக்கம் என்னன்னா தமிழ் அழிக்கிறது. நீங்க யாரு எப்பேற்பட்ட ஆசிரியரா வேணாலும் இருந்துக்கலாம், எப்பேற்பட்ட தலைவரா வேணாலும் இருந்துக்கலாம், எப்பேற்பட்ட புனிதமான கட்சியை வேணாலும் வச்சு நடத்திக்கலாம், அதை பத்தி பிரச்சனை இல்லை. ஆனா சமஸ்கிருதம் வடமொழி, ஹிந்தி அந்நிய மொழின்னு சொல்லிட்டீங்களா, உங்க வாயில தமிழ் நிக்கவே நிக்காது. ஏன்னா முத்தமிழ்ல வரக்கூடிய முதல் தமிழ் சமஸ்கிருதம், முத்தமிழ்ல வர 2வது ஹிந்தி, முத்தமிழ்ல வர்றது 3வது தான் தமிழ். 3 தமிழும் ஒண்ணு சேர்ந்துதான் பதம். அதுதான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறது சமஸ்கிருதம். நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறது தான் சமஸ்கிருதம். நீங்க சமஸ்கிருதம் வடமொழி பிரியான்னு பேர் வைக்க கூடாது, ரங்கராஜ்னு பேர் வைக்க கூடாது, சம்பத்துன்னு பேர் வைக்க கூடாதுன்னு சொல்றீங்களா, ருக்குன்னு பேர் வைக்க கூடாது அப்படின்லாம் சொல்ற. அதெல்லாம் சமஸ்கிருதம் வடமொழி அப்படிங்கிறீங்களா? அது வடமொழி கிடையாது. அதுதான் நம்ம பேசிட்டு இருக்க மொழிதான் அது. ருக்கு அப்படிங்கிறது சமஸ்கிருதம். அப்படின்னா அந்த ரூக்கு பக்கத்துல ஈ போட்டீங்கன்னா இருக்கு அப்படின்னு ஆயிரும். அப்ப இருக்குன்னது சமஸ்கிருதமா? இருக்குங்கிறது தமிழ் தானே. இப்படி நம்ம பேசுறீங்க எல்லாம் தமிழ் தான். இவங்களுக்கு தமிழ்னா என்னன்னு தெரியாம வெள்ளைக்காரன் கொடுத்த கல்வியிலேயே இன்னும் பேசிட்டு இருக்காங்க. அதுபடிதான் நடந்துட்டு இருக்காங்க, அதுபடிதான் பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. பிள்ளைங்க மண்டையை கழுவிட்டு இருக்காங்க. அவங்க மண்டையில மூளை இல்லாம போனது இல்லாம மத்தவங்க மண்டையிலயும் மூளை இல்லாம ஆக்குறாங்க. இங்க தமிழ் கொள்றாங்கிறாங்கல்ல, என்னைக்காவது சிறுபான்மை தமிழ்நாட்டுல 2 கோடி பேர் இருக்காங்க வைங்களா, 2 கோடி தமிழ் பேர் இல்லாம போச்சுன்னு என்னைக்கா கவலைப்பட்டிருக்காங்களா? பிரியான்னு வச்சா வந்துருவான், திவ்யான்னு வச்சா வந்துருவான், கார்த்திக்னு வச்சா வந்துருவான், சம்பத்துன்னு வச்சா வந்துருவான். ஆனா ஆயிஷா வச்சா வரமாட்டான், ஜெனிஃபர்னு வச்சா வரமாட்டான், ஜோசப் ஜெபஸ்டின்னு வச்சுட்டா வரமாட்டான். இவனுக்கு தமிழ்ங்கிற உணர்வு எப்போ வருதுன்னா, தமிழ் பேருக்கு முன்னாடி எப்போ இங்கிலீஷ் வருதோ அப்பதான் இவன் தமிழானாவே உணர்றான். தமிழுக்கு முன்னாடி இங்கிலீஷ் எப்போ வருதோ, மத மாற்றம் எப்போ வருதோ அப்பதான் இவன் தமிழானாவே உணர்றான். அது வரைக்கும் தமிழானா உணரவே மாட்டேங்க. அதான் என்னன்னு தெரியல. இப்ப அந்த ஆசிரியர் பாருங்க, அந்த ஆசிரியர் நிறைய தப்பு பண்றாரு. அதுல ஒண்ணுதான் இதுவும். பிரியா, கார்த்திக், சம்பத் அப்படின்னு பேருக்கு விடாதான். இப்போ பிரியா அப்படிங்கிறது இடைநிலை பேர். இடைநிலை எப்படி வரும்னா, பிரியமான, பிரியம், வாரியா, வாரியம், பசப்புரியா, அப்புரியா, அப்பிட்டியா, அப்புரியா அப்படிங்க. அவன்கிட்ட அப்புரியா, என்கிட்ட அப்பிரியா அப்படின்னு கேட்கல, அந்த ரியா. இப்படிதான் வரும். இதை பிரிச்சாக்கினா இப்போ ரியா, நம்ம கத்துக்க வேண்டியது ரியா என்றால் என்ன அப்படிங்கிறத கத்துக்கணும். வாரியா, போரியா, கேக்குரியா, பசப்புரியா, வாரியம்,
பிரியம் அப்படின்னா என்ன? பிரியா அப்படிங்கிறதுல ரியா என்றால் என்ன அப்படிங்கறது தெரியணும். கேளுங்க, தெரியாது. அந்த ஆசிரியருக்கு வணக்கம் என்னன்னு கேளுங்க, தெரியாது. அந்த ஆசிரியர்கிட்ட மாணவினா என்னன்னு கேளுங்க, தெரியாது. அந்த ஆசிரியர்கிட்ட கல்வினா என்னன்னு கேளுங்க, தெரியாது. இப்படி ஏதோ ஒரு விஷயத்துக்கு கேட்டாலும் அவருக்கு பதில் சொல்ல தெரியாது. ஏன்னா கல்வி முறை தப்பா இருக்கு. அதுதான் தமிழ் தேசியம். சமஸ்கிருதம் வடமொழி, ஹிந்தி அந்நியமொழின்னு சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு வாயில தமிழ் நிக்கவே நிக்காது. இதே நாட்டுல இதே மக்கள் முன்னாடி இதே மொழிகிட்ட நீங்க தலை குனிஞ்சு நிக்க வேண்டிய சூழ்நிலை வரும். ஒரு நாள் வரும். அன்னைக்குதான் தெரியும் மொழியோட அருமை என்னன்னு. அது வரைக்கும் தெரியாது. இப்போ இப்போ ரியா பிரியா அப்படிங்கிறது இடைநிலை பேர் வந்துட்டா, இப்போ கார்த்திக் அப்படிங்கிறது பாருங்க, கார்த்திக் அப்படிங்கிற பேரு இடைநிலை தான். இந்த சமஸ்கிருதம் பேரு எதுனா சொல்றாங்களோ அது எல்லாமே இடைநிலையில தான் வரும். இப்ப பாருங்க, உட்கார்த்தி கொண்டார் அப்படின்னு இருக்கா, அப்போ இடையில கார்த்திக் வந்திருக்கா, இந்த கார்த்திக் தான் கார்த்திக். இந்த கடைசியில முதல்லயோ கடைசியில இக்கு வந்துட்டுனா அதை நம்ம அதை எடுத்துட்டு பார்க்கணும். இல்லாட்டினா அதை எடுத்துட்டு இந்த சீனி டப்பால சீனி எடுத்தாக்கினா மூடியை திறந்துட்டு விடுவோங்களா, அதே மாதிரி ஒண்ணு எடுத்துட்டு பார்க்கணும். இல்லாட்டினா அதுலயே ஏதாவது பொருந்தான்னு பார்க்கணும். ஏன்னா அது இடைநிலை. இடையில ஒரு வார்த்தை இருக்குன்னா நடுவுல இருக்கிற பேர் தான் இடைநிலை. அந்த வார்த்தை அழிஞ்சிடக்கூடாது அப்படிங்கறதுக்காகத்தான் நம்ம பேர் சொல்ல வச்சு மொழியை காப்பாத்திட்டு இருக்கோம். மதம் மாத்தும் போது ஜெபிஸ்டின் ஏன் போகக்கூடாது, மத மாற்றம் ஏன் நடக்கக்கூடாது அப்படின்னா மொழி அழிஞ்சிரும். அதுக்காகத்தான் மத மாற்றம் கூடாது, மத மாற்றம் தேசிய அபாயம் அப்படிங்கிறாங்க. இந்த தமிழ் விஷயம் உட்காந்துக்கிட்டு இக்கு முதல்ல வரக்கூடாது, இக்கு கடைசியில வரக்கூடாது, தமிழ் இல்லை அப்படிங்க. அவனுக்கே தமிழ் தெரியாது. கார்த்திக். இப்போ இந்த கார்த்திகை ரெண்டா பிரிக்கலாம். கார் கூட்டல் திக், கார்த்திக். காருங்கிறது பகுதி, திக்குங்கிறது விகுதி. காருங்கிறதுல எழுதலாம் வருது பாருங்க, வந்திருக்கார், பார்த்திருக்கார், செய்திருக்கிறார். இது விகுதியில வருதா? அதே மாதிரி இப்ப பகுதியில வர பாருங்க, கார்மேகம், காரல், சாரல், காரன், இப்படி வருதா? காரன் விகுதி. இப்போ பகுதி விகுதி தான். இது வந்து பகுதி விகுதி தான். மாதிரி முழு பெயரை எடுத்துக்கிட்டீங்கன்னா இடைநிலையில வந்துடும். அப்படி முழு பெயரை எடுக்க முடியல அப்படின்னா பகுதி விகுதியா பிரிச்சுக்கலாம். நமக்கு தான் இலக்கணத்துல 10 உறுப்பு கொடுத்துருக்காங்க. எதுக்கு கொடுத்துருக்காங்க? இந்த மாதிரி வார்த்தையை பிரிச்சு என்னன்னு கண்டுபிடிக்கிறது தான். இப்ப கேள்வி என்னன்னா, கார்த்திக் அப்படிங்கிறத பிரிக்கும் போது கார் கூட்டல் திக் அப்படிங்கிற மாதிரி, கார்னா என்ன, திக்குனா என்ன தெரியாது. அப்போ வந்திருக்காருன்னா எப்படி தெரியும்? பார்த்திருக்காரு, கேட்டிருக்காருன்னா எப்படி தெரியும்? என்ன தெரியும்? கார்னா என்னன்னு தெரிஞ்சாதானே வந்திருக்காருன்னா என்னன்னு தெரியும், கார்மேகன்னா என்னன்னு தெரியும். ஒன்னா வடமொழி இருந்தது. ஏன்னா மொழி படிக்க கூடாது, எல்லாரும் முட்டாளாவே இருக்கணும். பிள்ளைங்க மண்டைய கசக்கி நான் தான் பெரிய வாத்தியார், எல்லாமே எனக்கு தான் தெரியும்னு சொல்லணும். அதுக்காக தான் இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க. இப்ப திக்கு அப்படிங்கிறது பகுதி விகுதி தான் வரும். அதையும் பார்ப்போம். திக்கு முக்காடி, திகைத்தான், ஆதிக்கம், பதிக்கம் அப்படிங்கிறதுல இந்த திக்கு வந்திருக்கா. இந்த திக்கு வந்து இடைநிலையில வரும், பகுதியிலையும் வரும். அதனால திக்குன்னா என்னன்னு படிக்கணும். அதை விட்டுட்டு வடமொழினா அடுத்த சம்பத் அப்படின்னு பேர் வைக்கணும். சம்பத்தும் இடைநிலை தான் இந்த இடத்துல வரும். அப்புறம் அது பிரிச்சாக்கினா சம் கூட்டல் பத், சம்பத், சம்மதம். இப்போ பகுதியில சம் வந்திருக்கா, இப்ப சம் வந்து பகுதியில வர பாருங்க, சம்மதம், சம்பளம், சம்பா அப்படி வந்துட்டா இதெல்லாம் பகுதியில வந்திருக்கு. இப்ப சம்முனா என்ன, இதான் படிக்கணும். சம்முனா என்ன? இப்போ ஒரு வார்த்தையில ஒரு சொல்லல ஒரு பேர் சொல்ல ஒரு விஷயத்த பிரிச்சு எடுத்துட்டோமா, அப்போ பகுதியில வர்ற சம்னா என்ன, விகுதியில வர்ற அம்முன்னா என்ன, இந்த மாதிரிதான் படிக்கணும். அப்பதான் சம்மதம்னா என்னன்னு தெரியும். இப்போ பகுதியில வந்தது பார்த்தாச்சா. இப்போ அச்சம் விகுதியில வரும். அச்சம், மிச்சம், கொச்சம், சொச்சம், அம்சம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத படிக்கணும். அதை விட்டுட்டு வடமொழின்னா இவ்வளவு இருக்கு, இது இவ்வளவு மட்டும் இல்ல, இப்படி ஏகப்பட்டது இருக்கு. இப்படி தெரிஞ்சுக்கிட்டாதான் அடுத்த மொழி என்ன சொல்லுது, வணக்கம்னா என்ன, மாணவினா என்ன, கல்வினா என்ன, தமிழ்னா என்ன, ஆனால்னா என்னன்னு தெரியும். ஆனா ஏதாவது ஒரு வார்த்தை கேளுங்க, யாருக்குமே பதில் சொல்ல தெரியாது. பாடம் நடத்தி அவ்வளவு பாடம். 10 10ல பகுதியில 10 வந்திருக்கா. பத்தமடை, 10, பத்தினி, பத்திரிக்கை. இது என்னன்னு கேளுங்க. பத்திரிக்கைனா என்னன்னு யாருக்குமே தெரியாது. பத்தினா என்னங்க யாருக்குமே தெரியாது. பத்தமடை என்ன என்னன்னு, பத்துனா என்னங்க தெரியாது. இப்படி பிரிச்சு வச்சு பத்துனா என்ன, சம்முனா என்ன, அம்முனா என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். அப்போ அதுக்கப்புறம் பத்திரிக்கைனா என்ன அப்படிங்கிறத பார்த்தாதான் நமக்கு மொழி புரிதல் வரும். அப்பதான் அந்த வார்த்தை என்ன சொல்லுதுன்னு தெரியும். சாப்பாடுனா என்னன்னு யாருக்குமே தெரியாது.
சாப்பாடுனா என்னன்னு தெரிஞ்சாதானே அதுக்குள்ள மதிப்பு நமக்கு கிடைக்கும். அப்போ மிருகத்துக்கு நமக்கு என்ன சம்பந்தம்? தமிழ்நாட்டுல மிருகமா இருக்கீங்க, மிருகமா வளர்த்து வச்சிருக்காங்க அந்த தமிழ் தேசியம் திராவிடமும். இந்த ரெண்டும் எப்போ இல்லாம இருக்கும்? அன்னைக்குதான் நாடும் உருப்படும், தமிழனும் உருப்படுவான், தமிழும் உருப்படும், இல்லாட்டா உருப்படாது. இப்போ ருத்திகா, ருத்திகான்னு இருக்கு, அது இடைநிலை பேரு. இப்போ அதுக்கு முன்னாடி கூட்டல் ருத்தி கூட்டல் காடு, பருத்தி காடு, இது தமிழ் தானே? அப்போ அதுல இருந்து பேர் தான் எடுத்து வச்சிருக்காங்க ருத்திகா அப்படின்னு. இப்படிதான் எல்லாமே இருக்கு, ருத்திகா, ரித்திகா, ராதிகா, இப்படிலாம் இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன போடணுமோ ஏதாவது பொருள் போட்டு பார்க்கணும், அதை எப்படி பிரிக்கணும், எப்படி போட்டு பார்க்கணும் அப்படிங்கிறத கல்வி தான் சொல்லி கொடுக்கணும். அதை விட்டுட்டு வடமொழினாக்கினா. இந்த பதிவு மூலமா நான் பிரதமர் நரேந்திர மோடி ஐயாவுக்கும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஐயாவுக்கும் ஒரு கோரிக்கை கொடுத்துட்றேன். பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான பிஜேபி அரசாங்கத்துக்கும் ஒரு கோரிக்கை. எப்படியாவது பிரதமர் மோடி ஐயாட்ட இதை கொண்டு எடுத்துக்கொண்டு காட்டி எப்படியாவது தமிழ்நாட்டுக்கும் மொழி சொல்லி கொடுங்க ஐயா அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன் இந்த பதிவு மூலமா. தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகவும், பின் இறுதியில் தர்மமே வெல்லும். ஜெய்ஹிந்த்.